சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தர்மன் படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். இதற்கிடையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் ஆகஸ்ட் மாதம் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆகப்படும் என முதல்ல சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது அக்டோபர் 15 தான் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து தர்மன் படத்தில் சூப்பர் ஸ்டார் பிஸியாக இருக்கார். அதைத் தொடர்ந்து தலைவர் 174 நெல்சனே தான் எடுக்க போகிறாரு. ரஜினி கமல் இருவரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. சூழல் இப்படி இருக்க தான் தற்போது சங்கர் அவர்கள் ரஜினியை சந்தித்து தனக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு கேட்டிருக்காராம். ஆரம்பத்தில் எந்திரன், சிவாஜி 2.0 என தொடர்ந்து பல வாய்ப்புகளை கொடுத்திருந்தார் ரஜினிகாந்த். மேலும் ரஜினி மற்றும் சங்கர் காம்பினேஷனில் வளர்ந்த அனைத்து படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனால் சமீபத்தில் சங்கர் எடுத்திருந்த இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் சரியாக போகலை. ஐ படமே பார்த்தீங்கன்னா சங்கருக்கு சொதப்பிடுச்சு. அதைத் தொடர்ந்து சங்கரோட யாரும் இனி படம் நடிக்க மாட்டாங்க, சங்கர் அவுடேட்டட் ஆயிட்டாரு என சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்க பல வருடங்களாக சங்கர் எடுக்க போகும் படம் தான் வேல்பாரி என சொல்லப்படுது. ஆரம்பத்தில் ரன்வீர் கபூர் ஹீரோவா இந்த படத்தில் நடிப்பார் எனவும், பிறகு சூர்யா நடிப்பார் எனவும், பிறகு விக்ரம் என சொல்லப்பட்டு வந்தது. தற்போது ரஜினிகாந்த் தான் இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என சங்கர் விருப்பப்படுறாராம். மேலும் ரஜினி கமல் 2 பேரும் இணைந்து நடிக்கும் படத்தை என்னிடம் கொடுத்தா நான் பிரம்மாண்டமாக அந்த படத்தை எடுப்பேன், வேல்பாரி நாவல்லே அந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுப்பேன் என ரஜினிகாந்திடம் அவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ஆனால் கமல்ஹாசன் இதுக்கு ஒத்துக்கலையாம். ஏற்கனவே இந்தியன் 3 படம் கிடப்பில் இருக்குது. அது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா என தெரியல. ரஜினிகாந்துங்க சில நிபந்தனைகள் சொல்லியிருக்கிறாராம். முதல்ல இந்தியன் 3 பட வேலைகளை கவனிங்க, அதை முடிச்சுட்டு வேல்பாரி கதையை நம்ம பண்ணிக்கலாம். இதில் பெரும் ட்விஸ்ட் என்னென்னா, வேல்பாரி படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது வேறு யாரும் இல்லை, தனுஷ் தான் அவரோட ஒண்டர் பார் நிறுவனம் மூலம் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாரு என்கின்ற செய்திகளும் தற்போது இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருது. தொடர்ந்து இந்த வேல்பாரி நாவலை தழுவி பொன்னியின் செல்வன் எடுத்துட்டாங்க, சில கதைகள் இதிலிருந்து எடுத்துட்டாங்க என சங்கருமே கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து கூடிய விரைவிலே இந்த படத்தை எடுத்து முடிச்சிடணும், பிரம்மாண்ட பட்ஜெட் தேவைப்படுறதுனால தான் தற்போது இந்த படத்தை எடுக்க முடியாமல் போனது. அதைத் தொடர்ந்து தனுஷை ஒத்துக்கிறதுனால கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இந்த படத்தை எடுப்பார் சங்கர் என எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 175 தான் வேல்பாரியா என அனைத்து ரசிகர்களாலும் கேட்கப்பட்டு வருது. அதற்கு இன்னும் யாரும் பதில் சொல்லலை, பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.